வறுத்தரைச்ச கோழி குழம்பு பண்ணுறது ஈஸின்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். முதல்ல தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு, வரமல்லி, வரமிளகாய், இது கூடவே சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் துருவன தேங்காய், அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து பொன்னிறமாக வதங்கி வரணுங்க, நல்லா கோல்டன் கலராகவும். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். சிலர் தண்ணி ஊற்றி அரைப்பாங்க, தண்ணி இல்லாமல் அரைப்பாங்க. நான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய், குச்சி குச்சாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அது கூடவே பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறுற டைமில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா நம்ம மை இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும், நல்லா நைஸாக இருக்கும், கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். நான் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். மிக்சிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதை ஊற்றிக்கலாம். இப்போ கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம். சிக்கன் ஒரு 75% வெந்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, அது கூடவே 2ஆக பொளந்து போட்ட பச்சை மிளகா திருப்பி அடைச்சி வச்சு சிக்கனை வந்து வெல்டனாக வேக வச்சுக்கலாம். சூப்பராக முருகலாக ஒரு நெய் ரோஸ்ட் கூட சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த வறுத்தரைச்ச கோழிக்கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.